கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வே வந்து திரிப்பதற்கு எவ்வளவு முயற்சிக்கிறாங்கன்னு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். 2019 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் சிவசேனா போட்டி போட்டு, பிஜேபி சிவசேனா பிரதமர் மோடி முதல்வர் ஃபட்னவிஸின் கீழே போட்டி போட்டு நாங்கள் வந்து 105 இடங்கள் ஜெயிக்கிறோம், அவங்க 56 இடங்கள். மக்கள் எங்கள் கூட்டணிக்கு ஒரு கிளியர் மேண்டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது சிவசேனா தனியாக நின்று 56 இடம் ஜெயிச்சு இவங்க கூட்டணியில் போய் ஆட்சி பண்ணியிருந்தா அது பரவாயில்ல. ஓகே, எங்களோட கூட்டணியில் நின்று ஜெயிச்சவங்க நீங்க இழுத்துட்டு போய் ஆட்சி அமைச்சிட்டு யார் துரோகம் பண்றாங்கன்னு சொல்றீங்க, எங்களை துரோகம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு தான் மக்கள் இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அது நீங்க பார்க்க விரும்பலன்னா அது உங்களோட. உத்தவ் தாக்கரேக்கு நீங்க ஒரு வாக்குறுதி சொன்னீங்க, அந்த வாக்குறுதி மீறப்பட்டதுன்னு உத்தவ் தாக்கரே வெளிப்படையா சொன்னாரு. அத நம்ம கடந்து வந்துட முடியாதுல்ல. அவரே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, முதல்வர் வாக்குறுதி கொடுக்கப்படவில்லைன்றதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அமித்ஷா அவர்கள் இவர் சொன்ன உடனே நிராகரிச்சதை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உத்தவ் தாக்கரே சொல்லி. அதனால ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இன்னொன்னு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, ஜார்க்கண்ட்லயும் இதே தேர்தல் பெர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ணும்போது முதல் நாள் ஒரு பெர்சன்டேஜ், அடுத்த நாள் 1-2% கூடுறதுன்றது எல்லா தேர்தலையும் இவ்வளவு மூத்த எல்லாம் சரிதான். 1% வாக்கு வித்தியாசம் வரும், 1-1.5 அதிகபட்சம் வரும். இப்ப நான் வந்து தவறு நடக்குதுங்கிற முடிவுக்கு நான் வரல. ஆனா எண்ணிக்கையை சொல்றதுல ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. நாம இங்கேயும் பார்த்தோம், நீங்க குற்றச்சாட்டை வச்சீங்க, பிஜேபி குற்றச்சாட்டு வச்சிச்சு தமிழ்நாட்டில். உங்களுக்கு நினைவு இருக்கும், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனடியாக தேர்தலுக்கு வராங்க. மகாராஷ்டிரா தேர்தல் அந்த எண்ணிக்கையை அறிவிக்கிறதுல கொஞ்சம் அப்புறம் மகாராஷ்டிராவுக்கு நான் கேட்கிறேன், நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் கேள்வி, திரு இவரும் ஸ்ரீனிவாசனும் அதை ஒத்துட்டாரு, அவங்க பேசணும்னு. ஹரியானாவோடு சேர்ந்து நடத்தப்பட வேண்டிய தேர்தல் இன்னைக்கு நடத்தப்படுது. ஒருவேளை இன்னைக்கு வந்து கிளியர் மேண்டேட் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. 72 மணி நேரத்தில் ஆட்சி அமைக்கலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த முடியுன்ற ஒரு இடத்துக்கு ஏன் நெருக்கடி கொண்டு வரணும், ஏன் கடைசி நேரத்தில் நடத்தப்படணும், அந்த கேள்வியில் அவங்க முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். அப்ப அதுல வந்து அப்போ இன்னொரு இது ஒரு கட்சி சார்பாக வந்து பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து இப்போ எல்லா முடிவுகள்லையும் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டே தாங்க இருக்கலாம். கொஸ்டினுக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. நான் ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், இவிஎம் மெஷின் ஆகட்டும், தேர்தல் நடைமுறையாகட்டும், இதை எல்லாம் உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு உலகத்திலே ஒரு முன்மாதிரியா காங்கிரஸ் வேண்டாம்னு தானே நீங்க வரீங்க. உலகத்திலே முன்மாதிரியா இருக்கோம் நம்ம. இன்னைக்கு நீங்க தேர்தல்ல ஜெயிக்காத மாநிலங்கள்ல மட்டும் அதை குற்றம் சாட்டுவதும், நீங்க ஜெயிக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு பிரச்சனையும் இல்லாம பேசுவதுன்றது, இது வந்து மூத்த அரசியல்வாதிகள் பேசுவது மிக வருத்தமாக இருக்கிறது. அதாவது இந்த 2 தேர்தல்லையும் பாத்தீங்கன்னா சூர்யா, அதாவது நான் என்ன சொல்றேன் சார், சொல்லுங்க. எஸ், அதாவது நான் வந்து நான் கேட்கிற கேள்வி வந்து இந்த தேர்தலுக்கான கேள்வி அல்ல. ஓகே, நான் இன்னைக்கு வந்து புதிய தலைமை நியூஸ் 18 போல ஒரு பாப்புலர் சேனல் மூலம் இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விவரங்களை வந்து அவங்க முன்னால வைக்க வேண்டிய கடமை இருக்கிறதாக நான் சொல்றேன். இது வந்து இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய விஞ்ஞான யுகத்தில் இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வசதிகளோடு இருக்கின்ற ஒரு ஆணையம் கடைசி 10 நிமிடங்களில 10 விழுக்காடு ஓட்டை வந்து கூட்டுகின்றதும், அந்த மிஷின் வந்து அந்த குறிப்பிட்ட மிஷின்கள் வந்து 95 விழுக்காடு பேட்டரி சார்ஜ் அப்படியே இருப்பதும் பல கேள்விகளை எழுப்புகிறது. அதாவது நான் சொல்றேன், சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும். ரிமூவ் அவர் டவுட்ஸ். சரி, ரிமூவ் அவர் டவுட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும்னு சொல்றேன். ஓகே ஓகே, அரவிந்த் குணசேகரன் நினைச்சிருக்காரு, பேசலாம். திரு கான்ஸ்டன்டைன். எஸ், இந்த 2 வெற்றியில ஜார்க்கண்ட் வெற்றி நேர்மையானது, தைரியமானது. நிச்சயமாக மகாராஷ்டிரா வெற்றி கோழைத்தனமானது, மிகவும் கோழைத்தனம். சொல்றேன், இந்த தேர்தலை ஏன் நீங்க இப்ப சகோதரர் விஜய் இவர் பேசும்போது சொன்னார், பிஜேபி என்ன சொன்னாரு, நாங்க உடனடியாக முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாவும் சொன்னா இன்னும் 72 மணி நேரத்துக்குள்ள சார் 72 மணி நேரம் தானே சார் இருக்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, வெறும் 72 மணி. அப்ப இது வந்து பர்ச்சேசிங் ஓட்டு இல்லையா? நாட்டு பணத்தை எடுத்து ஓட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க கள்ளத்தனமா ஜெயிச்சிருக்கீங்கன்னு நான் வைக்கிற குற்றச்சாட்டு நேர்மையாக சொல்ல முடியாது. இப்ப உரிமை தொகை சார், உரிமை தொகை நான் இங்க தமிழ்நாட்டிலே கொடுக்கப்படுது, எல்லா ஊர்லயும் கொடுக்குறீங்க. சார், நான் கேட்கிற ஒரே கேள்விதான், இந்த ஆட்சி எப்ப இருந்திருக்கு? 4.25 வருஷம் இருந்திருக்கு. ஓகே, இன்னும் சொல்ல போனா 2 வருஷம் தான். சரி, 2.5 வருஷம் வச்சுக்கோங்க, 2.5 வருஷம் இருந்திருக்கீங்க வச்சுக்கோங்க. நாங்க இந்த இதை அறிவிச்சு ஏனைய மாநிலங்கள் எல்லாம் இதை நடைமுறைப்படுத்தி எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் நீங்க பண்ணல? ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, இங்க சகோதரர் சொல்லிட்டு இருக்காரு, யாரா தேசியவாத காங்கிரஸும் இவரும் உத்தவ் தாக்கரே. சார்,
இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சின்னத்திற்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு சார். நம்ம அதை டோட்டலா மறந்தோம். இதே இந்த 2 சின்னமும் சரத்பவார் கிட்டையும் உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்திருந்தா மாறி இருக்கும் ரிசல்ட். இங்க மக்கள் வந்து சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிற மக்கள் அதிகம். அதனால ஒரே சின்னம். நாடாளுமன்ற தேர்தல் யார்கிட்ட இருந்துச்சு? நாடாளுமன்ற தேர்தலில் யார்கிட்ட இருந்துச்சு சொல்லுங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து இதை தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு இன்னைக்கு எந்த இடத்துல இப்போ ஹேமந்த் சோரன் நான் எதுக்காக நேர்மையான வெற்றி அப்படின்னு கொண்டு வரேன்னா, நீங்க அவரை தூக்கி உள்ள போட்டீங்களா இல்லையா? அவர் கட்சியை உடைச்சிங்களா இல்லையா? அவரால் ஆட்சி நடத்த முடியாத நெருக்கடியை உண்டாக்குனீங்களா இல்லையா? இது அவ்வளத்தையும் வச்சுட்டு அந்த மனுஷன் ஜெயிச்சிருக்கிறாரு என்றால் அது தைரியமான வெற்றி, நேர்மையான வெற்றி. ஆனா நீங்க இதே மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொல்றாருல, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இல்ல, அண்ணன் ராபர்ட் வதேராவை சொன்னதுக்காக நான் சொல்றேன். பிரகலா பிரபாகர் நம்ம நிதியமைச்சருடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர், அவர் சொல்றாரு இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 5 கோடி வாக்குகள் வித்தியாசம் வந்திருக்கு சார். என்ன பதிவானதுன்னு அவங்க சொன்னாங்களோ அதுல இருந்து 5 கோடி வாக்குகள் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னையில் பேசினது நியர்லி 5 crore votes. இதுல முக்கியமா 2வது ஷெட்யூல்ல வந்த 79 தொகுதிகள்ல தான் இது அதிகமா வந்திருக்கு. அந்த 79 தொகுதிகள்ல 70 தொகுதி பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இப்ப அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் எழுப்புற சந்தேகம் என்னன்னா, பிஜேபி ஜெயிக்கிற தொகுதிகளில் தான் இந்த வேறுபாடு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் இது கேள்வி கேட்க வேண்டிய அவசியமா இல்லையா? இப்ப இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் பல இடங்கள் நடந்தது. 48 தொகுதியில் நடக்குது. 2 நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அதுல பெருமளவுக்கு பிஜேபி அல்லாத கட்சிகள் அல்லது பிஜேபிக்கு எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வெற்றி பெறுது. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் 6 வெற்றி பெறுது சார். நான் என்ன சொல்றேன், நாங்க வெற்றி தோல்விங்கிறத எங்க கேள்வி கேட்கிறோம்னா, இப்ப நாங்க ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், திமுக ஜெயிக்குது 2024 ஃபுல் வெற்றி. நாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை எப்ப கேள்வி கேட்க முடியும்னா, திமுக ஜெயித்த தொகுதிகளில் தேர்தல் கமிஷன் முதலில் அறிவித்த வாக்குக்கும் அடுத்தாற்போல் எண்ணி முடித்த உடனே உள்ள வாக்கு வந்து ஒரு 1 கோடி வித்தியாசம் வருது, இல்ல ஒரு 50 லட்சம் வித்தியாசம் வருதுன்னா அது எப்படிங்கன்னு கேள்வி வருமா வராதா? எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சதை விட பாஜக ஜெயிச்ச தொகுதிகளில் ஓட்டு வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. அப்ப எலெக்ஷன் கமிஷன் கமிட்டட் எ மிஸ்டேக்.